சார், பெரிய டைரக்டர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. என்னம்மா சார் என்ன சொல்றீங்க? படம் டைரக்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். நீங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டீங்களாமே. என்னம்மா சார் பேசுறீங்க? நம்ம டைரக்டர் போய் பணம் கொடுங்க நான் கேட்பேனா? எனக்கு அவர் படம் கொடுத்ததே பெரிய விஷயம். இந்த படத்தை எப்படியாவது அவர் ரசிக்கிற மாதிரி எடுத்து முடிக்கணும்னு நினைச்சேன். ஆண்டவனர்லால அது நல்லபடியா முடிஞ்சது. எனக்கு அதுவே போதும். என்ன பாரு சார் இப்படி சொல்றீங்க? நீங்க பணமே வேண்டாம்னு சொன்னது வேணா உங்க பெருந்தன்மையை காட்டலாம். ஆனா இந்த படத்துக்கு எனக்கு பணமே தேவையில்லை, நான் 5 பைசா கூட வாங்க மாட்டேன்னு சொல்றது எனக்கு என்னமோ நியாயமா படல சார். செஞ்ச வேலைக்கு ஏதாவது சம்பளம் மாதிரியாவது வாங்கிக்கணும் இல்ல சார்? மாது சார், சினிமால நம்ம வேலை செய்யறது இதை நம்ம வேலைனே முதல்ல சொல்லக்கூடாது மாது சார். இதை நாம ஒரு தவம் தான் சொல்லணும். ஏன்னா எந்த வேலை நீங்க செஞ்சாலும் உலகத்துல அதுக்கு சம்பளம் பணம்னு கிடைச்சிடும். யோசிச்சு பாருங்க, சினிமால மட்டும்தான் உங்களுக்கு அந்தஸ்து, புகழ், கௌரவம் எல்லாத்துக்கும் மேல மக்கள் மனசுல ஒரு இடமும் கிடைக்கும். இதை நம்ம வித்தியாசமா பார்க்கணுமா சார்? இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு சார்? வாழ்க்கை நடத்துறதுக்கு பணம் ஒண்ணு தேவைப்படும் இல்லையா? வாழ்க்கைக்கு பணம் தேவைதான், ஆனா அதெல்லாம் நடக்கும்போது தானா நடக்கும். நான் என்னைக்குமே நம்ம டைரக்டர் சார்கிட்ட போய் பணம் கொடுங்கன்னு கேட்டு தொந்தரவு பண்ணவே மாட்டேன். நான் கேட்காம நம்ம டைரக்டர் சார் எனக்கு பண்ணி தரேன்னு சொல்லிருக்கா தெரியுமா உங்களுக்கு? அது என்னமோ கரெக்ட் தான் சார். நீங்க சம்பளம் கேட்டிருந்தா கூட ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப பெரிய டைரக்டரோட மனசுலயே ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கீங்களே. அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? மாது சார், நான் வாழ்க்கையில் தெரிஞ்சிட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். என்னதான் நாம தலைகீழா நின்னு நடந்து போய் கஷ்டப்பட்டாலும் பணம் நமக்கு எப்ப கிடைக்கணும்னு இருக்கோ அப்பதான் நம்ம கைக்கு வந்து சேரும். சார், உங்ககிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சார். உண்மையிலேயே சொல்றேன், நீங்க ஒரு பெரிய உயரத்துக்கு போக போறீங்க சார். என்ன திடீர்னு பேச்சு வேற ஒரு மாதிரி போகுது? இல்ல சார், நானும் சராசரி மனுஷங்க மாதிரி பணத்து பின்னால ஓடிட்டு இருந்தவன் தான். ஆனா உங்க கூட பழக ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசை போய், அதுவும் இன்னைக்கு நீங்க பேசினதை கேட்டதுல இருந்து சுத்தமா பணத்தாசே இல்லாதவனா ஆயிட்டேன். மாது சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம டைரக்டர் சார் எங்க ஊர்ல இருக்க என்னோட பூர்வீக வீட்டை மறுபடியும் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரு சூப்பர் சார். அவரு